செம்பா அனைவருக்கும் வணக்கம். சகுனி நினைத்தது போலவே எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அஸ்தினாபுரத்தை விட்டு வனத்தில் குடியிருந்த பாண்டவர்கள் தங்கள் துயரத்தை மறந்து உறுதியுடன் வாழ்ந்தனர். தர்மர் தர்மத்தின் வழியில் தியானம் செய்தார். பீமன் விலங்குகளை வேட்டையாடி சகோதரர்களுக்கு திண்ணை அமைத்தார். நகுலன் மற்றும் சகாதேவன் காடு சார்ந்த பணிகளில் ஈடுபட்டனர். திரௌபதி அனைவருக்கும் ஆற்றலாக இருந்தாள். ஆனால் அர்ஜுனன் மனம் அமைதியில்லாது இருந்தது. அவன் நினைத்தது ஒன்றே, இனி வரும் போரில் நம் சக்தி தெய்வீகமாக இருக்க வேண்டும். அவன் தர்மரிடம் சொன்னான், அண்ணா, நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் நம் விலையும் ஆயுதமும் தெய்வீகமாக இருக்க வேண்டும். நான் இந்த காட்டிலிருந்து வடக்கு நோக்கி சென்று தேவதைகளிடமிருந்து ஆயுதங்களை பெறுவேன் என்று கூறினார். தர்மர் தலையசைத்து அனுமதி அளித்தார். அர்ஜுனா, போ, உன் தபாஸ் நம் நம்பிக்கை பெருகும். அர்ஜுனன் ஹிமாலயத்தை நோக்கி பயணம் தொடங்கினார். அவன் தன் உடலை துறந்து மலை உச்சியில் தபஸ் செய்தான். மழை, பனி, குளிர் எதுவும் அவனை சாய்க்கவில்லை. அவன் ஓம் நமோ சிவாய என்று தியானித்தான். மாதங்கள் கடந்தன. அவனது தபாஸ் புவி அதிர்ந்தது. இறுதியில் சிவபெருமான் வேட்டைக்காரனாக அவன் முன் தோன்றினார். அந்த நேரத்தில் ஒரு அசுரன் வந்தான். அர்ஜுனனை தாக்கினான். அர்ஜுனன் அம்பு எய்த அந்த அசுரனும் அதேபோல் அம்பு வீசினான். இருவரின் அம்புகளும் வானில் மோதின. சிவபெருமான் சிரித்தார். அவர் தன் வேடத்தை வெளிப்படுத்தி அர்ஜுனனை ஆசீர்வதித்தார். அர்ஜுனா, உன் தபாஸ் மகிழ்ந்தேன். இதோ உன் பாசுபதாஸ்திரம். யாருக்கும் எதிராக நீ இதை செலுத்தினால் அவர்கள் அழிவார்கள். அர்ஜுனன் விழுந்து வணங்கினான். அந்த நாள் முதல் அவன் தேவ வில்லாளரானான். சிவபெருமான் சென்ற பின் இந்திரனும் தோன்றினார். அவர் கூறினார், அர்ஜுனா, நீ எனது மகனே, இப்போது வானுலகத்துக்கு வா. அங்கே நீ தெய்வீக வில்லுகளை கற்றுக்கொள்வாய். அர்ஜுனன் வானுலகத்திற்கு ஏறினான். அங்கே சிந்தியர்கள், தேவகன்னியர்கள், அப்சரைகள் அவனை வரவேற்றனர். அவன் வஜ்ராயுதத்தின் இரகசியங்களையும் திவ்ய அஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டான். அவனுக்கு பாசுபதாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், வருணாஸ்திரம், அக்னியாஸ்திரம் போன்ற 4 தெய்வீக ஆயுதங்கள் கிடைத்தன. அர்ஜுனன் தனது மனதில் நினைத்தான், இனி சகுனி, துரியோதனன் எதுவும் செய்ய முடியாது. நாம் திரும்பும் நாள் அவர்களின் முடிவு நாள். அந்த சமயத்தில் ஹஸ்தினாபுரத்தில் சகுனி அமைதியாக இல்லை. அவன் துரியோதனிடம் சொன்னான், பாண்டவர்கள் இன்னும் வனத்தில் உயிருடன் இருக்கிறார்கள் என்றால் நாம் சிங்காசனத்தில் அமைதியில்லை. அவர்களை வனத்திலேயே அழிக்க வேண்டும். அவர்கள் பல அசுரர்களை வனத்துக்கு அனுப்பினர். ஆனால் பீமனின் வலிமையால் அவர்கள் அனைவரும் அழிந்தனர். துரியோதனன் தன் குருவான துரோணரிடம் கேட்டான், அவர்களை வனத்தில் அழிக்க முடியவில்லையே. துரோணர் அமைதியாக சொன்னார், அவர்கள் தர்மத்தின் பக்கத்தில் இருக்கிறார்கள். தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது. சகுனி சிரித்தான். அப்போது நாம் வேறு வழியை தேடுவோம். அவர்களை வனத்தில் சோதனை செய்து அவர்களின் மனதை உடைப்போம். அவன் துரியோதனனுக்கு வனத்திற்கு சென்று பாண்டவர்களை அவமானப்படுத்துமாறு தூண்டினான். துரியோதனன் வனத்திற்கு வந்து தன் பெருமையை காட்ட முயன்றான். அவன் செல்வங்களுடன் பணியாளர்களுடன் வந்தான். ஆனால் காடு அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மான் அவனது உடையில் சிக்கிய போது அவன் விழுந்தான். அந்த காட்சியை பார்த்த காந்தவர்கள் அவனை சிறைபிடித்தனர். பாண்டவர்கள் இதை அறிந்து வந்தனர். பீமன் சொன்னான், அவனை விடுவிப்பது அவன் தண்டனைக்கு தகுதியல்லாதது. ஆனால் தர்மர் சொன்னார், அவன் நம் உறவினர், குருகுலத்தின் மகன். நாம் அவனை விடுவிப்பதே நம் தர்மம். அர்ஜுனன் கந்தர்வர்களை வென்று துரியோதனனை மீட்டான். துரியோதனன் அவமானத்தில் மண்ணை தொட்டான். சகுனி அவனை ஆறுதல் கூறினான், நீ வெட்கப்பட வேண்டாம். இந்த அவமானம்தான் உன் பழிவாங்கும் நெருப்பாக மாறும். இப்படியே காலம் கடந்தது. அர்ஜுனன் வானுலகத்திலிருந்து திரும்பினான். அவரது உடலில் தெய்வ ஒளி வீசியது. திரௌபதி அவனை வரவேற்றாள். இது நம் புதிய ஆரம்பம் அர்ஜுனா என்று அர்ஜுனனிடம் கூறினார். ஆம், நம் வனவாசம் ஒரு தண்டனை அல்ல, இது ஒரு தயாரிப்பு. போரின் நாளில் குருகுலம் எதையும் எதிர்கொள்ள முடியாது. அந்த இரவில் பாண்டவர்கள் தங்கள் மனதில் அமைதியாக இருந்தனர். ஏனெனில் அவர்களுக்கு இப்போது தேவ வல்லமை துணையாக இருந்தது. சகுனி, துரியோதனன் இருவரும் ஒரு புதிய சதியை பற்றி யோசித்தனர். அது அக்ஞாதவாதம்.
என்ற 13 ஆண்டை உடைக்க செய்யும் திட்டம். அவர்கள் பாண்டவர்கள் எந்த இடத்தில் மறைந்தாலும் அவர்களை கண்டுபிடிக்க புறப்படுவோம் என முடிவு செய்தனர். அந்த யோசனை அவர்களின் அழிவின் விதையாக மாறியிருப்பதை சகுனி கூட அப்போது உணரவில்லை. தொடரும்.